அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோகிரீன் ஆர்கானிக் ஸ்டோர் கோடம்பாக்கம் சென்னையில் இருக்கோங்க. அதே மாதிரி நியூட்ரி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பீட்ரூட்டில் ஏபிசி மால்ட்டு, பாலில் போட்டு குடிக்கிறது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாதாம் பால், அந்த மாதிரி முஸ்லி ஐட்டம்ஸு, நாட்டு சக்கரை வகைகள், கரம் மசாலா, சப்பாத்தி மிக்ஸு, முருங்கைக்கீரை சப்பாத்தி மிக்ஸு, தோசை மிக்ஸு, அடை தோசை மிக்ஸு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி மிக்ஸு, வெந்தயக்களி மிக்ஸு, கொள்ளுக்களி கஞ்சி மிக்ஸு, டயட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டயட் மிக்ஸ் இருக்குது. அது மாதிரி காட்டு யானத்துலேயே களி பண்ணிக்கலாம், கஞ்சி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மில்லட்டில் உப்மா மிக்ஸ் இருக்குது, வரகரிசி பொங்கல் மிக்ஸ் இருக்குது. அது மாதிரியே சூப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மகிட்ட வந்திருக்குங்க ஆவாரம்பூலேயே சூப்புங்க, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். முருங்கைக்கீரையில் சூப்பு வகை இருக்குது, முடக்காத்தான் கீரை இருக்குது, நாவல் விதையில் சூப் இருக்குது. இந்த மாதிரி சூப்பு வகைகளே கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 10 வகையான சூப்பு வகைகள் இருக்குது. காஃபி பொடி பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூலே கருப்பட்டி காஃபி வந்திருக்குங்க. திரிகடுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கருப்பட்டி காஃபி இருக்குது, சுக்குமல்லி காஃபி இருக்குது. இந்த மாதிரி காஃபி வகைகளில் அது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்காக சுத்தமாக இது கலக்காத ஆர்கானிக் காஃபி வெரைட்டிஸ் இருக்குது. டீ பவுடர்ஸ் இருக்குங்க. அது மாதிரி ரவை, கல்லுப்பே ஆர்கானிக் சுத்தமாக கிறிஸ்டல் ஃப்ரீ கல்லுப்பு இருக்குது. அப்புறம் ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்துப்பு வந்து ஆர்கானிக்லேயே இருக்குது, அதுலேயே பவுடர் இருக்குது. மில்லட் வகை திணை, வரகு, சோளம், ராகி, இந்த மாதிரி மில்லட் வகைகளில் நூடுல்ஸு, எல்லா வகையான நூடுல்ஸு, எல்லா வகையான பாஸ்தாவும் இருக்குங்க. அது மாதிரி அரிசி பருப்பு வகைகள், அரிசி வகைகள் சொல்லிட்டோம், பருப்பு வகைகளில் வந்து எல்லாமே இருக்குது. அதுலேயே வந்து துவரம் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா கைத்தவரைன்னு சொல்லுவாங்க. இதை செம்மண் தடவி 2 நாள் 3 நாள் ஊற வச்சு அதை வந்து காய போட்டு அது வந்து திருகி எடுத்த துவரம் பருப்பு நம்மக்கிட்ட கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் சாம்பார் பண்ணினா, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவல் வகைகள், எல்லா வகையான அவல் வகைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வகையான அவல் இருக்குங்க. குதிரவாளி, கம்பு, சோளம், ராகி, ஜோவர் அவல்னு சொல்லுவாங்க, அது ஓட்ஸ் இருக்குது, கருப்பு கவுனி அவல் இருக்குது, மாப்பிள்ளை சம்பால அவல் இருக்குது, ரெட் அவல் இருக்குது, ஒயிட் அவல் இருக்குது, தூயமல்லி அரிசின்னு சொன்னால தூயமல்லி அரிசியிலே அவல் வருதுங்க. அந்த மாதிரி இருக்குது. துவரம் பருப்புலேயே நாட்டு துவரை இருக்குது. அது மாதிரி முழு கோதுமை இருக்குது, சம்பா கோதுமை இருக்குது, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சன்னா டால், கடலைப்பருப்பு, அது பொட்டுக்கடையிலே முழுசு இருக்குது. அது மாதிரி முழு பாசி பயர் இருக்குது. நாட்டு வெரைட்டி நமக்கு சன்னா கொண்டக்கடலை நாட்டு வெரைட்டி கருப்பில் கிடைக்குங்க. நிலக்கடலை நாட்டு வெரைட்டி கிடைக்கும். கருப்பு கொள்ளு நம்மக்கிட்ட கிடைக்குங்க. கருப்பு கொள்ளு மருந்துக்காகவும் கருப்பு கொள்ளு இருக்குது. சாதாரண ப்ரௌன் கொள்ளும் நம்மக்கிட்ட இருக்குங்க. மாவு வகைகள் சுத்தமான கோதுமை வாங்கி அப்படியே நம்ம அரைச்சதுங்க. க்ளூட்டன் ஃப்ரீ கோதுமை மாவு கிடைக்கும். மக்காச்சோளம் இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, பார்லே கஞ்சி இருக்குது. இதுலேயே வந்து நமக்கு அந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ட்ரை பண்ணது இருக்குது. சோளத்தில் வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், பச்சை பட்டாணியில் வெள்ளை பச்சை பட்டாணி கிடைக்கும். இதில் வந்து சன்னா, அதான் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சன்னாவில் வந்து சன்ன வெரைட்டி, நாட்டு வெரைட்டி சன்னா வந்து மீடியம் சைஸில் இருக்கிறது. இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க.